அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசி கூட என்றுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதுல ரேவதி 1 முதல் 4 பாதங்கள், உத்திரட்டாதி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் புரட்டாதி 4ஆம் பாதம் மட்டும் நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்துவீங்க. இப்போ மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நிறைய மீனம் ராசி நண்பர்கள் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ம சனி காலத்தில் இருக்கிறது மட்டும்தாங்க. ஆனாலும் நீங்கள் அந்தளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதில் இன்னொரு விஷயமும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் 7 சனியுடைய 2வது சுற்றுன்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனைகள் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஏற்படுங்க. இப்போது 7 சனி நடக்கிறவங்களுக்கும் நடக்காதவங்களுக்கும் அவ்வளோ பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் இந்த பிரச்சனைகளை நம்ம எந்த அளவுக்கு தைரியமாக நல்ல வகையில் கையாளுறோம் அப்படின்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய மனதை தளர விடாதீங்க. 100% மீனம் ராசி நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஆனாலும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டுங்க. இப்போது சனீஸ்வரர் உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்கார், அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிதளவில் தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை போயிட்டு அணுகுங்க. உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சின்னதாக பிரச்சனை இருக்கும்போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் உங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஏன் ஒவ்வொரு வார வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 7 சனியோட தாக்கம் உங்களுக்கு சற்று குறைவாக ஏற்படுவதற்கு தாங்க. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்கள் இரவு நேர பிரயாணங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறதே இப்போது ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்போ அல்லது இப்போ எதுனா ஒரு எலக்ட்ரிஷியனாவோ அல்லது ப்ளம்பராவோ இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் இரவு நேரத்தில் நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குங்க. அந்த மாதிரி இரவு நேரங்களில் பிரயாணம் பண்ணக்கூடிய நண்பர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பிரயாணம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல கனி தரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சனீஸ்வரர் உங்களுடைய தலையில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு பேச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னாலோ எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பழக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள்
வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் ராகு பகவான் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 12வது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் ராகுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக இப்போ ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து புரோக்கரேஜ் கமிஷன் அந்த மாதிரி வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து தடைப்பட்டு இருந்திருக்கோங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஜாபில் ஜாயின் பண்ணுவதற்கும், மேலும் அந்த ஜாப்லேயே கண்டினியூட்டியாக நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நம்மளுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பக்கத்திலே வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேத்து பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது வந்து ஒரு மறைவு ஸ்தானங்க. எப்பவுமே வந்து மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு பாவகிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. ஆனாலும் இப்போ இந்த 6வது வீடுன்றது ஹெல்த் இஷ்யூஸை குறிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னக்கூடிய காரணத்தினால பொதுவாகவே ராகு கேது அப்படின்றவங்க வந்து இந்த கண் பல் அல்லது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட கிரகங்கள்ங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கண் சம்மந்த பிரச்சனைகளோ அல்லது பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து உடலில் வந்து வேறு எதனா உபாயங்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியாக ரெக்கவரி ஆவதற்கும் 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து அவருக்கு பிடிக்காத இடம், அதாவது 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து குருக்கு வந்து சிறந்த இடமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை அப்படின்றது தான் உண்மைங்க. பொதுவாகவே குரு பகவான் வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய இடங்களில் இருந்தார் அப்படின்னா ரொம்பவே சிறந்த இடம் அப்படின்றது ஐதீங்க. அந்த இடங்கள் அல்லாது பொதுவாக வந்து 1, 3 அதாவது உங்களுடைய ராசியிலையோ அல்லது 3, 4, 6, 8, 10 அல்லது 12 ஆகிய இடங்களில் இருந்தார் அப்படின்னா இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு கூடிய காரணத்தினால கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்காது அப்படின்றது ஐதீங்க. ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கும் யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் இப்போ புதன் பகவான் வந்து உங்களுடைய 12வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து புதன் பகவானுக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது அப்படின்றத ஐதீகங்க. ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பேச்சு துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மற்றவங்ககிட்ட வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக
கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் 11வது வீடு அப்படின்றது வந்து ஒரு நல்ல அற்புதமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இந்த இடத்துல வந்து எந்த ஒரு நல்ல கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நல்ல பலனை தான் பிரதிபலிப்பாங்க அப்படின்றத ஐதீங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ சூரிய பகவான் வந்து உங்களுடைய 11வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒரு பிரான்ச் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றமா ஆல்ரெடி நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் செய்வதற்கோ அல்லது வந்து புதிதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த 11வது வீடு அப்படின்றது வந்து மூத்த சகோதர சகோதரிகளையும் குறிக்குங்க. இந்த இடத்துல வந்து இப்போ செவ்வாய் பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் இப்போது உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நீண்ட காலமாக வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகுவதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு நல்லபடியாக சேருவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல கலவையான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாக இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்கள் வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து எதனா ஒரு சில தேவையற்ற கருத்து முதல்களால் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து ரொம்பவே துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.